பிரைஸ் தி லார்ட். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் இறைவார்த்தை சொல்லப்படுதுங்க. நமக்கு மற்றவங்க மேல மரியாதை இதெல்லாம் இருக்கிறது சரிதான். ஆனா இவங்க எல்லாருக்கும் மேன்மையா முதன்மையான இடம் முதல்ல யார்கிட்ட இருக்கணும்னா கர்த்தர் மேல நமக்கு பயம் இருக்கணுங்க. நம்ம படைத்தவர் மேல் நமக்கு அந்த பயம் இருக்கணும். அவர்கிட்ட அந்த பயம் இருந்துச்சுங்கன்னா மற்றவங்க எல்லாருக்குமே நாம் அவங்கக்கிட்ட எல்லாத்துலேயுமே சரியாக தான் நடப்போம். வலதோ இடதோ திரும்ப மாட்டோம், கரெக்டாக இருப்போம். சர்ச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மனுஷன் பிரசங்கித்தால்தான் நான் திருப்தியாவேன், அப்பொழுது தான் எனக்கு அந்த பிரசங்கத்தை அந்த இறைவார்த்தை எனக்கு உள்ளே போன மாதிரி இருக்கும். என்னோட சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்களா, போன வாரம் பார்த்தனே அவங்க இந்த வாரம் இருக்காங்களா, ப்ரெசென்ட்டில் இருக்காங்களா, இந்த வாரத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு வரலன்னா அவர் வரல, நானும் போகல, குழந்தைங்க தூங்கிட்டாங்க எந்திரிக்கல, அதனால் என்னால் போகும். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சரி நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். அவர் இருக்காரு, அவரோட பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அப்போ போய் நம்ம ஸ்பீச் கேட்டோம்னா கொஞ்சம் நமக்கும் எனர்ஜியாக இருக்கும். இது கிடையாதுங்க. மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு என்றைக்குமே நினைக்காதுங்க. இந்த மனுஷங்களாம் இப்போ இன்னைக்கு பார்ப்பீங்க, நாளைக்கு இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. நிரந்தரமாக நித்தியமாக இருக்கிறவர் யாருன்னா கர்த்தர். அவர் நம்மளோட இருப்பார். நம்ம படைச்சவர் மேலே நமக்கு பயம் இருக்கணுங்க. பயத்தோடு அவரை நம்ம சேவிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு இந்த மனுஷங்களெல்லாம் பிரியப்படுத்தணும், வாங்க போகலாம், நம்மளாம் போகலாம், ஆராதிக்கலாம், டோட்டலி ஜீரோ, வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு. அந்த பிரயாசம் எல்லாமே வேஸ்ட்டு. மெயின் யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே, அவர் மேலே பயம் இருக்கணும், பயத்தோடு சேவிக்கணும், நடுக்கத்தோடு அவரை களி கூறணுங்க. அப்படி செஞ்சு பாருங்களேன்.